எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் கூட ஒரு பிள்ளை முகத்தை பார்த்தால் அந்த கவலை போய்விடுமா? அதனாலே அரமனை விட்டு நான் வெளியே சென்று எத்தனையோ மந்திரங்கள் ஓதி நல்லோர்களுக்கு நல்ல திருமணம் செய்து வைத்தேன். நல்ல ஆலைகளை சென்று நல்ல படிகளை செய்து வந்தேன். ஆனா எனக்கென்று பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆனா இப்படி வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே இன்று என் மனைவி அழைத்து வர சொன்னேனே, எங்கே? உங்கள் மனைவி குளிக்க போயிருக்குதுங்க. உங்க பொண்டாட்டி குளிக்க போயிருக்குதுங்க. குளிக்க போனா எப்படி வர முடியும்? எதுக்குப்பா குளிக்கல, குளிச்சுட்டு வர போயிருக்கிறா. அந்த தங்கள் திருமுகத்தை கண்டவுடனே தங்கள் பாரியாளாகப்பட்ட இந்த மருத்தாவது நந்தவனத்திற்கு சென்று மல்லிகை முல்லை கொங்கு செந்தாமர் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வாசனை மலையெல்லாம் பறித்து வந்து தங்களுடைய ஒரு பாதத்தில் இட்டு அடியால் வணக்கம் செய்ய
அதிகாலை எழுந்த உடனே காலை கடன் முடித்துவிட்டு என்னுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு மல்லிகை மறிக்கொழுது என்று சொல்லக்கூடிய 32 மலர்களை கொண்டு நீ ஆதாரமாக சேமித்ததனால் என்றுமே பூவு பொட்டோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய். ஆசீர்வாதம் பாக்கியம். அறிவீர்கள் சபையோட அது மட்டுமல்லாம இந்த பக்த மார்க்கண்டே நாடகம் என்பதனாலே இதோ மருத்தாவதிக்கும் மார்க்கண்டேனுக்கும் அதாவது தாய்க்கும் பிள்ளைக்கும் புடவையும் வேட்டு துண்டு எடுத்தன்னு சொல்லி இந்த மருத்தாவதிக்காக இந்த பாண்டவர்கள் போற 5 பேர் இந்த பட்டு புடவையும் இதோ மார்க்கண்டேனுக்காக ஒரு வேட்டி துண்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியா? அதாவது காசு போட்டா கரும திருமாமா, பணம் போட்டா பாவம் திருமாமா, இன்னும் துணி போட்டா தோசம் தீருன்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட துணிகளை கொடுத்து இதோ நம்மளுக்காக அன்பளிப்பு செய்திருக்கார்கள். அன்பளிப்பு செய்த குடும்பமும் ஒரு கண்டாது கண்டவன் அண்டால் வெடிக்கு நோயற்ற வாழ்வு செல்வம் பெற்று பெரும் சிறப்போடு வாழ வேண்டும். அனிதினம் காலை எழுதுடைய என் பாதத்தினை பணிவதும் நான் நலமாக இருக்க சொல்லக்கூடியது அனிதினம் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் என்ன செய்வது? ஊர் உலகம் எத்தனை பேர்களும் இந்த மார்கண்டையனானவன் சீரும் சிறப்போடு உலகத்திலே நாம் வாழ்ந்து வந்தாலும் கூட கண்ணே என்ன செய்வேன்? என்ன காரணம் சுவாமி? ஏது செய்வேன்? இத்தனை காலமாக நம் நாட்டிலே நாம் வாழ்ந்து என்ன பலன் கண்டோம்? இந்த திருக்கடையூரிலே சீரும் சிறப்பாக நாம் வாழ்ந்து நமக்கு பின்பதாக பேர் சொல்வதற்கு நமக்கு ஒரு குழந்தை என்றுமே அதிகாலை எழுந்து அன்றாட பணிகளை முடித்து நாங்கள் பாதங்களை சேவிப்பேன். எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுவீங்க. மனசார நானும் சந்தோஷமா இருப்பேன். இருந்தாலும் உங்களுடைய முகத்தில என்றுமே ஒரு சிரிப்பு சந்தோஷம் இருக்கும். ஆனால் உங்களுடைய முகமாகப்பட்டது இன்று பார்க்கும் பொழுது வண்ண முகம் வாடி இருக்கிறது. முத்து போன்று சிரித்து கொண்டிருக்கும் முகமாகப்பட்டது மிகவும் சோர்ந்து இருக்கிறது. என்ன சுவாமியாச்சு, என்ன கவலை உங்களுக்கு? கண்ணே, நீ அரண்மனையில் இருக்கிறாய், உங்களுக்கு தெரிந்து கொள்ளவில்லை. வீட்டு விட்டு சிலையத்தோட கடவுளை பார்த்து இதோ வருடி போகிறான் மகிழ் போகிறான் என்று வாய் கூசாமல் என்னை பேசுகிறார்கள். குழந்தை இல்லாத பாவி, பெரும் பாவி, மைந்தன் இல்லாத பாவி, மாப்பாவி, இவன் என்ன பாவம் செய்தான், இவனுடைய மனைவி என்ன பாவம் செய்தான், இவருக்கு பேர் சொல்வதற்கு பிள்ளை இல்லை என்று என்னை முன்னே விட்டு பின்னே பேசுகிறார்கள். பிள்ளை இல்லாத பாவியாக நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பேச்சுக்கு ஆளாக முடியல. நான் ஒரு ஆணா இருக்கின்றேன். 4 இடத்துக்கு அங்க இங்க போறேன். என்னை முன்னே விட்டு பேச என் இதயமே தாங்க மாட்டேங்குது. அதனால அல்றீங்களா சுவாமி? அதனால இந்த திருக்கடையூரில் இத்தனை காலமாக நாம் வாழ்ந்து நமக்கு என்ன பலன்? நமக்கென்று பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை என்றால் பிள்ளை இல்லாத பாவி பெரும் பாவி, மைதன் இல்லாத பாவி மாப்பாவி என்று சொல்கிறார்கள். அதனாலே இப்ப நான் என்ன செய்ய போகிறேன்? தெய்வலோகம் புறப்படுகிறேன். அந்த தெய்வலோகத்திலே சென்று
அந்த தேவாதி தேவர்கள் கூடக்கூடிய சபையை சென்று நான் என்ன பாவம் செய்தேன், என் மனைவி என்ன பாவம் செய்தான், எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கென்று குழந்தை பாக்கியம் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டு வருகிறேன் கண்ணே. அப்படியா? ஆமா சுவாமி, தேவலோகத்துக்கு போய் குழந்தை வர வாங்கிட்டு வரணும்னு நீங்க சொல்றீங்க. குழந்தை என்பது ஆணுக்கு பெண்ணுக்கு கணவன் மனைவிக்கு பொதுவான ஒரு விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது நீங்க தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன் சுவாமி. ஆணாக இருக்கக்கூடிய நீங்க 2 கையேந்தி தான் வரம் கேட்பீங்க. பெண்ணாகப்பட்ட நானும் உங்களோட சேர்ந்து வந்தேன்னா முந்தானை பிச்சை, முதல் பிச்சை, மாங்கலை பிச்சை, மடிப்பிச்சைன்னு சொல்லுவாங்க. அதனால என்னுடைய பெண் என்றால் பேயும் மனமிறங்கும் அல்லவா? என்னுடைய முகத்தை பார்த்து நிச்சயமா அந்த ஆண்டவன் குழந்தை வர கொடுப்பாங்க. அதனால நானும் கூட வரேன் சாமி. உன்னை அழைத்து போவதற்கு எனக்கு விருப்பம் தான். ஆனா இத்தனை காலமாக இந்த திருக்கடையூரிலே அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் வரக்கூடியவர்களுக்கு அனுதினமும் வழங்கி கொண்டிருக்கிறோம். நாம் இருவரும் போய்விட்டால் இந்த திருக்கடையூரிலே இந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் யார் அன்னதானம் வழங்குவது? உண்மைதான். அன்னதினமும் இதான் நம்ம பர்ணசாலை அடையா எப்பா நம்முடைய மனத்திலே சண்டையே வந்துருச்சு. அதனால அதாவது என்னவென்றால் நாம் அங்க தேவலோகம் போகிற நேரத்துல நமது பர்ணசாலை தேடி ஏதாவது பிச்சைக்காரன் வந்து ஆதி பரதேச சாமியாராவது வந்து ஏதாவது பசிக்குதுன்னு வந்து அன்னம் இல்லாம திரும்பி போனா அதுவும் ஒரு பாவம் அல்லவா? பெரிய பாவம் அல்லவா? அதனால நான் இங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை வழங்கி கொண்டு இரு. தேவலோகம் புறப்படுகிறேன். அந்த தேவாதி தேவர்களை பார்த்து நான் குழந்தை வரம் வாங்கி கொண்டு வருகிறேன். அப்படியா சுவாமி? தேவலோகம் போயிட்டு ஜாக்கிரதையா வந்துருங்க. அது வரைக்கும் நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த பர்ணசாலையில் நம்ம வீடு தேடி நம்ம பர்ணசாலை தேடி வர்றவங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச அன்ன போஜனம் அளித்து நான் பாத்துக்கிறேன். பலமுறை சொல்வார்கள், பொண்ணை வைக்கக்கூடிய இடத்துல பூவை ஏடி சொல்வார்கள். அதனால் வருபவர்களுக்கு அறுசுவை இல்லை என்றாலும் கூட அன்னதானத்தை வழங்கி அவர்களை மனதை குளிர வைத்து. ஆமா சுவாமி. சுவாமிகள் பதனம் ஐயா. ஏங்க இன்னும் உசுறு எடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாம் சாவாம ஏன் சாமி இன்னும் நீ போகல எங்கேயா? நான் செல்வதாக இருந்தால் அனைவரும் அனுப்பிவிட்டு தான் செல்வேன். குழந்தை பாக்கி வாங்குறதுக்கு நீ அப்படி சொல்லவில்லை, இன்னும் நீ போகவில்லை என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? ஆனால் ஒரு விஷயம், இன்று என் மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. இதோ இந்த திருக்கடையூரில் திரை காலமாக வாழ்ந்து நாம் என்ன பலன் கண்டோம். அதனாலே நமக்கு பிறகு இந்த பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா? அதனாலே இப்பொழுது நான் புறப்படுகிறேன், தெய்வலோகம் புறப்படுகிறேன். அந்த தேவாதி தேவர்களை பார்த்து அந்த இந்திர சபையிலே நமக்கு ஏன் குலத பாக்கியம் இல்லை, நான் என்ன பாவம் செய்தேன்? நியாயமான ஒரு கேள்விதான். ஒரு தேவரை தேடி போறதை விட்டுட்டு இன்னைக்கு தேவர் சபை கூடும். தேவாதி தேவர்களும் துருளி 33 கோடி தேவர்களும் 46 ரிஷிமார்கள் அங்க வருவாங்க, தெய்வ சபைக்கு வருவார்கள். அந்த தேவர் சபையில அனைத்து தேவர்களும் முன்னாடி வந்து நீங்க குழந்தை இல்லைன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் மனது இறங்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும். ஆமா, அது மட்டுமல்ல, துருளி 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் கென்புருடர் கஷ்டத்துக்கு பாலனை செல்லக்கூடிய அத்தனை தேவர்கள் வருவார்கள். அதுல யாரோருடைய மனமானது மனம் கறங்கும் அல்லவா? அப்ப எனக்கு குழந்தைக்கு வைக்கிறதுக்கு அல்லவா? தாமதிக்கிறீங்க.